أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரப்பி சித்னி இல்மா. அல்ஹம்துலில்லா. இந்த குர்ஆனை நம்ம தொடர்ந்து ஓதிக்கொண்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் சூரா அன்-நிசா மூலமாக இறைவன் நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டே வரான். அல்ஹம்துலில்லா. நிறைய விஷயங்கள், நிறைய சட்டத்திட்டங்கள், இன்னும் கணவன் மனைவிக்கான சட்டத்திட்டங்கள், மனைவி கணவனிடம் எப்படி இருந்துக்கணும், கணவன் மனைவியிடம் எப்படி இருந்துக்கிடணும், இந்த மாதிரியான விஷயங்களும் இறைவன் பேசலாம். ஸோ ஒரு கணவனாக, ஒரு ஆணாக அவனுடைய பொறுப்புகள் என்ன, பெண்ணாக மனைவியாக அவங்களுடைய பொறுப்புகள் என்ன, இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதை தாண்டி மற்ற உறவுகள், பெற்றோரையும் நம்ம பார்ப்போம். ஆனால் மாமனார், மாமியார், நாத்தனார், இந்த மாதிரி ஆட்களெல்லாம் அல்லாஹ் எதுவுமே பேசலை அப்படின்னா, அப்போ அவங்களையெல்லாம் கவனிச்சிக்கக்கூடிய கணவன் எந்த முறையில் அந்த பெண்ணை நடத்தணும், தன்னுடைய சகோதரி, தன்னுடைய அம்மாவிடையும் அந்த ஆண் மகன் எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அதை அல்லாஹ் ரொம்ப நாசுக்காக சொல்லி கொடுக்குறான். நிச்சயமாக நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்ம அந்த மாதிரி தான் வளர்க்கணும். ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் நம்ம வளர்க்கணும். அந்த மாதிரி தான் நம்ம செயல்படுத்தவும் வைக்கணும். ஸோ ஒரு பெண் தன்னோட கணவனை நல்ல முறையில் அவன் நடந்துக்க மாட்டான் அப்படின்னு நம்ம நினச்சோம், பயப்படுறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, உரிமைகளில் சிலதை விட்டு கொடுத்து நீங்கள் போங்க. பெண்கள் மட்டும் இல்லை, ஆணுமே நீங்கள் கொஞ்சம் 2 பேருமே விட்டு கொடுத்து போங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் மனுஷ மனமானது குறுகிய எண்ணத்துக்கும் உலோபித்தனத்துக்கும் விரைவாக உட்படுது. ஸோ இந்த குறுகிய எண்ணம், உலோபித்தனம், இதுலேயே பெரிய குடும்ப விவகாரங்கள்லாம் அடங்கிடும். ரொம்ப பெரிய விவகாரங்கள்லாம் அடங்கிடும். என்னோட ஹஸ்பண்ட் தானே, எனக்கு தானே எல்லாமே தரணும், இவர் என்ன சொந்த பந்தங்களுக்காக கொடுத்துட்ருக்காரு, அதுவும் தப்பு. என் மனைவி, என் சொந்த பந்தம் எல்லாரும் என்ன சொன்னாலும் அவள் செய்யணும், யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது, அவங்க என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு நம்ம மனைவியையும் கணவன் நினைக்கக்கூடாது, கணவனையும் மனைவி நினைக்கக்கூடாது. ஸோ இதையெல்லாம் தான் அல்லாஹ் குறுகிய எண்ணம், ரொம்ப குறுகிய எண்ணம், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறது குறுகிய எண்ணம், உலோபித்தனம், ஒரு மாதிரி கஞ்சத்தனம்ன்றது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்னது, மனுஷ மனம் இயல்பாக உட்பட்டுரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இஹ்சான், நல்ல முறையில் வாழ்ந்து அல்லாஹ்க்கு பயந்து நீங்கள் நடந்தீங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி இறைவன் இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். 129வது வசனம் பாருங்கள். வலன் தஸ்ததீஉ அன் தஅதிலு பைனஸ் நிசாஇ வலவ் ஹரஸ்தும் ஃபலா தமீலு குல்லல் மைலி ஃபததருஹா கல் முஅல்லக வ இன் துஸ்லிஹு வ தத்தகு ஃபஇன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. அதாவது மனைவியருக்கு இடையே முழுக்க நீதியாக நடந்து கொள்ள நீங்கள் விரும்பினாலும் அது உங்களால் முடியாது. ஸோ அல்லாவே சொல்லிட்டான், நீங்கள் மனைவியருக்கு இடையே, அதாவது நான் இப்போது அல்லாஹ் சொல்லியிருந்தான் இல்லையா, நீங்கள் ஒரு திருமணம் ஒரு பெண்ணை நீங்கள் கட்டிக்கோங்க, அதுக்கு மேலேயும் நீங்கள் 4 பெண்கள் வரைக்கும் திருமணம் செய்ய உங்களுக்கு வரம்பு இருக்குது. ஆனால் அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா ஒரே ஒரு திருமணத்தை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதை விடுத்து நீங்கள் மற்ற தேவையில்லாத வேலைகளை செய்யாதீங்க அப்படின்னு இறைவன் ரொம்ப அழகாக கட்டளையிட்டிருப்பான். ஸோ அதில் இப்போ அல்லாஹ் திருப்பி சொல்கிறான், என்ன தான் சொன்னாலும் மனைவியருக்கு இடையே நீங்கள் முழுக்க நீதியாக நடந்துக்க நினச்சாலும் அது உங்களால் முடியாது. எனவே நீங்கள் ஒரு மனைவியின் பக்கமே முற்றிலும் சாய்ந்து மற்றவளை அந்தரத்தில் விடப்பட்டவள் போல் ஒதுக்கி விடாதீர்கள். இதுவே இறைச்சட்டத்தின் நோக்கத்தை நிறைவு செய்ய போதுமானது.
நீங்கள் உங்கள் நடத்தையை சீராக்கி கொண்டு அல்லாவுக்கு அஞ்சி வாழ்ந்தால் திண்ணமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான். பாருங்க, அல்லாவுடைய அந்த மன்னிப்பு கருணை எப்போ கிடைக்குது? நீங்கள் 2 திருமணம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு திருமணம் தானே, ப்ராபப்ளி நம்ம சைடில் ஒரு திருமணம் தான், ரொம்ப 2 திருமணம்லாம், 3லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி சூழலில் நீங்கள் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், முற்றிலும் சாய்ந்து ஒருத்தவங்க சைடு சாய்ந்து மற்றவளை அந்தரத்தில் விடப்பட்டவள் போல் ஒதுக்கிடாதீங்க. அப்படின்னா இன்னைக்கு சூழலில் நம்மளுடைய மனைவி இந்த சைடு அம்மா, மனைவி இந்த சைடு அக்கா தங்கச்சி, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நம்ம வந்து யோசிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை நம்ம யோசிங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஒருத்தவங்களை நீங்கள் ஒரு சைடே, ஆனால் உங்களால் முடியாது தான், அது கஷ்டம்தான் எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சைடே யாராவது ஒன்று இன்றைக்கி என்ன நடக்குது, ஒன்று அம்மா அக்கா தங்கச்சி பேச்சை கேட்டுட்டு மனைவியை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஆண்களையும் பார்க்குறோம். இல்லை மனைவி பேச்சை முற்றிலுமாக கேட்டுட்டு அம்மா அக்கா தங்கச்சிங்களை அப்படியே விடுற ஆண்களையும் பார்க்குறோம். இது ரெண்டுமே அல்லாஹ் சொல்கிறான் தப்பு. யாரையும் ஒதுக்காமல் நீங்கள் வந்து ஒரு நல்ல நடத்தை, உங்கள் நடத்தையை சீராக்கிக்கோங்க, அல்லாவுக்கு பயந்து வாழுங்க. அப்போ திண்ணமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனா. அப்போ இந்த இடத்துல தான் அல்லாவுடைய மன்னிப்பும் அல்லாவுடைய அந்த லவ்வும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஆணானவன் இப்படி இருக்கணும், உறவுகளை பேலன்ஸ் பண்ண தெரியணும். உறவுகளை பேலன்ஸ் பண்ணி அதை சீராக நடக்கிறது தான் ஒரு ஆணுக்கு அழகு. அப்போ அந்த பெண்ணானவள் புரிஞ்சுக்கிடணும், பேலன்ஸிங்கிறது கஷ்டம், ஆணுக்கு அது கஷ்டம்தான், இருந்தாலும் அவனுக்கு நம்ம ஓரளவு சப்போர்ட் பண்ணணும். கொஞ்சம் நம்ம வந்து நிறைய இடங்களில் நான் நினச்சது எனக்கு கிடைக்கல அப்படின்னு கோவப்பட்டுடுறோம், நம்மளோட ஏமாற்றத்தை கோவமாக காமிக்கிறோம். ஆனால் அவங்களுடைய நிலைப்பாடுலேருந்து யோசித்து இது சிரமம் தானே, நம்ம ஒரு ஆளை மட்டும்தான் யோசிப்போம். ஆனால் அந்த ஆண்கிறவங்க நம்மளையும் யோசிக்கணும், இன்னொரு பக்கத்து இருக்கிற அந்த பெண்களையும் யோசிக்கணும். அப்போ 2 பேரையுமே சரிசமமாக ஒரு நடுநிலையாக இவர் இருக்கணுங்கிறது கஷ்டம், அல்லாவே சொல்கிறான். இருந்தாலும் இவங்க வந்து தங்களுடைய நிலையை சீர்படுத்துகிறாங்க பாருங்கள், அதுக்காக அல்லாஹ் மன்னிப்பு தருவானாம். இது ஆண்களுக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னா பெண்களுக்கும் தான், நமக்கும் தான். இப்போ என்ன இருக்குது, ஒன்று நம்மளுடைய கணவன் இருப்பாங்க, இன்னொன்று நம்மளுடைய உறவினர்கள் இருப்பாங்க, இல்லை நம்மளுடைய மகன் இருப்பாங்க. இன்றைக்கும் வயசானதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, வயசு காலத்தில் கணவன் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, வயசு போனதுக்கப்புறம் மனைவிமார்கள் என்ன பண்ணுறாங்க, மகன்களோடு சேர்ந்துட்டு கணவனை மறந்துடுறது, கணவனை ஒதுக்கிடுறது, அந்த மாதிரியும் சில விஷயங்கள் நடக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவன் இன்னும் வந்து இந்த சைடு வேறு யார், நீங்கள் உங்களுடைய அத்தாவாக இருக்கட்டும், உங்களுடைய சகோதரனாக இருக்கட்டும், உங்களுடைய மகனாக இருக்கட்டும், இப்படி 2 பேரையும் நீங்கள் 2 பேருக்கும் இடையில தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் முழுக்க நீங்கள் கணவனை சார்ந்தவங்க தான். இருந்தாலும் உங்கள் மனசுன்னு வரும்போது உங்களுக்கு வந்து என்ன ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ அந்த இடத்துலையும் நம்ம எப்படி சீராக நடந்துக்கிடணும், எப்படி 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கிடணும். ஆனால் உண்மை என்னென்னா ஆண்களுக்கு தான் இது சொல்லியிருக்கான்ல, பெண்கள் முழுக்க ப்ரிஃபரன்ஸ் கணவனுக்கு தான் தரணும், அதையும் அல்லாஹ் சொல்லுவான் பாருங்கள். பட் இந்த ஒரு இடம் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி சூழலில் நம்ம ஒரு மனைவி தான், அதில் பெரிய இது நம்ம இன்னும் பார்க்கல, சுப்ஹானல்லாஹ். ஆனால் மனைவிக்கு அடுத்து மனைவியோட அந்த ஒரே வீடுகளில் யார் இருப்பாங்க, அம்மாவும் தன்னுடைய சகோதரியும் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இது வந்து ஒரு சிறந்த விளக்கமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம இதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அத்தா நீ வந்து உனக்கு இந்த மாதிரி தான் ஃப்யூச்சரில் நம்ம விளையாட்டுக்கு சொல்லுவோம்,
விளையாட்டுக்கு சொல்லுவோம், ஃப்யூச்சரில் உன்னோட ஒய்ஃப்லாம் வந்துட்டா நீலாம் எங்களை கண்டுக்க மாட்ட, இப்படி விளையாட்டுக்கு சொல்லி சொல்லி நிஜமாகவே அது நடக்கும். ஏன்னா நீங்கள் தான் அதை பதிய வைக்கிறீங்க. இல்லை நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ ஒய்ஃப் வந்தாலும் என் பிள்ளை என் பேச்சை தான் கேட்பான், நான் சொல்கிறபடி தான் நடப்பான் அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு போனால் அப்போ அதுவும் அந்த பெண்ணுக்கு நம்ம செய்கிற வரம்பு மீறுதல். ஸோ எல்லாத்தையுமே நடுத்தரமாக நீதமாக பேலன்ஸாக கொண்டு போகிற இது தான் இறைவன் நமக்கு சொல்லித்தரான். அப்போ தான் நமக்கு அல்லாவின் புறத்துலேருந்து மன்னிப்பும் அவனுடைய கருணையும் அவனுடைய அந்த லவ்வும் நமக்கு கிடைக்கும். மாஷா அல்லாஹ். இறைவன் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் அவனுடைய பாவ மன்னிப்பையும் அவனுடைய கருணையையும் வழங்குவானாக. அடுத்த ஆயத்து பாருங்கள். وَإِنْ يَتَفَرَّقَا يُغْنِ اللَّهُ كُلًّا مِنْ سَعَتِهِ وَكَانَ اللَّهُ وَاسِعًا حَكِيمًا. ஆனால் கணவன் மனைவியரில் ஒருவர் மற்றவரை விட்டு பிரிந்து போவார்களானால் அல்லாஹ் தனது பரந்த ஆற்றலினால் அவர்களை ஒருவர் மற்றவரின் பக்கம் தேவையற்றவராய் ஆக்கிவிடுவான். அல்லாஹ் பரந்த ஆற்றலுடையவனும் அறிவார்ந்தவனும் ஆவான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போங்க. பேலன்ஸ் பண்ணும்போது ஒருவேளை கணவன் மனைவியரில் ஒருத்தர் மற்றவங்களை விட்டு பிரியிறாங்க. எப்போ பிரிவாங்க? இந்த மாதிரி பேலன்ஸ் இல்லை, ஒருத்தவங்கள நடுத்தரமாக அதாவது அந்தரத்தில் விட்டுட்டாங்க, மனைவி விட்டாலும் சரி கணவன் விட்டாலும் சரி, அப்போ தான் 2 பேருக்கும் மனசு ஒத்து போகாது. அப்போ தான் 2 பேருக்கும் பிரச்சனை வரும். அப்போ தான் நமக்கு ஒரு மனக்கசப்பு வரும், இவங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மனக்கசப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா நம்ம நினச்சிப்போம், நம்ம ஒய்ஃபு தானே, நம்மளை விட்டு அவள் எங்கே போயிட போகிறா, அவளுக்கு வேறு என்ன நாதி இருக்குது. இன்ஃபேக்ட் அனாதை பெண்களை கூட அல்லாஹ் சொல்லிக்கிட்டே தான் இந்த வார்த்தையை சொல்கிறான். அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக நடந்துக்கோங்க, எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க, அதெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்கிறான். என்னென்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானப்படுத்திலாம் போங்க. அப்படி இருந்தும் நீங்கள் பிரியிறீங்க அப்படின்னா அல்லாஹ் பரந்த ஆற்றலுடையவன். அவன் என்ன பண்ணுறான், ஒருத்தரை மற்றவரின் பக்கம் தேவையற்றவராக ஆக்கிடுவான். எல்லாத்தையுமே அவன் அறியக்கூடியவன். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிட்டோம், இஷ்டத்துக்கு சுபஹானல்லாஹ் ஒரு போய் 1 மாதத்தில் 2 மாதத்தில் 10 நாளில் இதிலெல்லாம் கூட நம்ம பிள்ளைங்க இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு வராங்க. அதில் இறைவன் பாதுகாக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்கும், அதை ஒத்துக்கிட்டு அதில் இது பண்ணுறதுக்கே டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் மீறி இன்றைக்கி நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னாலும் யார் சைடும் இப்போ பிரிகிறதுனால அந்த ஆணுக்கும் எந்த இதுவும் இல்லை, பெண்ணுக்கும் எந்த இதுவும் இல்லாமல் அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையற்றவர்களாக ஆக்கவும் அல்லாஹ் போதுமானவன். எப்போ தேவையற்றவராக ஆக்குவான் அப்படின்னா உண்மையிலேயே உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இந்த மாதிரி நீதமாக செயல்பட முடியலை அப்படிங்கிற பட்சத்தில். பட் அதுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கணும்ல, முயற்சி பண்ணியிருக்கணும். முயற்சி பண்ணியும் முடியலைன்னா அல்லாஹ் இது தருவான். இவ்வளோ அல்லாஹ் சொன்ன விஷயங்கள்லாம் செய்யாமல் நான் டைரெக்டாக டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா அப்போ அல்லாஹ் இந்த வாக்குறுதியை நமக்கு தருவான்னு நினச்சா ஏமாற்றம் தான், நமக்கு நிறைய அடிகள் விழுந்தான். ஸோ ரொம்ப கவனம். அல்லாஹ் ஒரு இப்போ இந்த ஆயத்தை நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துகளெல்லாம் பார்க்காம இந்த ஆயத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக என்ன இருக்கும், இங்கே பாருங்கள் அல்லாவே டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களை யாரும் தேவையற்றவர்கள் அப்படிங்கிறத நம்மளால் காமிக்க முடியும். இன்ஃபேக்ட் இந்த ஃபெமினிசம் பேசுகிறவங்கெல்லாம் இதை பார்த்தாங்கன்னா பிடிச்சிப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் இவ்வளோ விஷயங்களை நம்மளை செய்ய சொல்கிறான். இப்படி இருங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. அவன்லாம் அத்தனையும் சொல்லி அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியும் உங்களால் முடியலைன்னா மட்டும்தான் இந்த விஷயம் அல்லாஹ் உங்களுக்கு செய்வான்.
அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நான் டைரெக்டாக டைவர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதி வந்து அவங்கள சேராது. குரான் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அது தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது தான் எதுக்கு அல்லாஹ் எதை சொல்லியிருக்காங்கிறது புரியும். அங்கங்கே நம்ம பார்த்தோம்னா புரியாது. நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை கணக்கில் எடுத்துப்போம். ஆனால் உண்மையிலேயே அறிவு இருக்கிறவங்க சிந்திக்கும் போது அவங்களுக்கு புரிபடும். அல்லாஹ் வந்து இத்தனை விஷயங்களை சொன்ன பிறகு தான் இந்த டைவர்ஸை பற்றி பேசுகிறான். ஸோ அப்போ அவன் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நம்ம முயற்சி பண்ணி பார்த்துட்டு தான் இந்த விஷயத்துக்கு வரணும். அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அடுத்த ஆயத்து பாருங்கள். வலில்லாஹி மாஃபிஸ் சமாவாதி வமாஃபில் அர்த் வலக்கத் வஸ்ஸைனல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ் வ இன் தக்ஃபுரு ஃபஇன்ன லில்லாஹி மாஃபிஸ் சமாவாதி வமாஃபில் அர்த் வ கானல்லாஹு கனிய்யன் ஹமீதா. இப்போ வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ் எத்தனை தடவை, இப்போ நம்ம ஒரு 4 அத்தியாயம்தான் வந்திருக்கோம், எத்தனை தடவை இந்த வார்த்தையை சொல்லிட்டான். வானம் பூமியில் உள்ள எல்லாமே அல்லாஹ்க்கு தான் உரியது. இப்போ எல்லாமுமேனா அப்போ நம்ம இன்றைக்கி சொந்த வீடு வச்சுருக்கோம், கார் வச்சுருக்கோம், எல்லாமே அவனோடது தான். அதே மாதிரி நம்ம குழந்தைங்க வச்சுருக்கோம், அவனோடது தான். ஆனால் இன்றைக்கி என்ன இஷ்யூ ஆகுதுன்னா, நீங்கள் இந்த கார்ப்பரேட்டில் உள்ளவங்க, கார்ப்பரேட்காரவங்க, இந்த இல்லுமினாட்டிஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னும் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களோட தான் அவங்க நினைக்கிறாங்க. பெரிய பெரிய பில்டிங்கு, பெரிய பெரிய காரு, பெரிய பெரிய இது எல்லாமே அவங்களோட தான் நினைக்கிறாங்க. நம்மளை அவங்களோட வேலையாட்களாக தான் நினைக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்களுக்கு வேலை செய்ய தான் நம்மளை கூப்பிட்றாங்க. அது அவங்க மட்டும்தான் இல்லை, இங்கே உள்ள பலருமே பெரிய ஆட்கள்னால் அவங்க. நம்மளுமே வந்து என்ன பண்ணுறோம், நமக்கு கீழே அவங்கள வேலை செய்யத்தான் நினைக்கிறோமே ஒழிய அவங்கள நமக்கு ஈக்குவலாக வச்சு பார்க்க நினைக்கிறோமா? அதாவது என்கிட்ட நீங்கள் வந்து தர்மம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோமே ஒழிய அவங்கள வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்க நல்லபடியாக நம்மக்கிட்ட தர்மமே வாங்காத அளவுக்கு அவங்களே பொழைச்சிக்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணுறோமா? ஆனால் நம்ம தர்மமாக கொடுக்குறோம். இப்போ ஜக்காத்துலாம் பாருங்களேன், அல்லாஹ் சொல்லியிருக்கான், நபியோடைய வழிமுறை என்னென்னா பெரிய அமௌண்ட்டாக ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? அதாவது ஏழையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஆனால் அவங்க அந்த ஜக்காத்து பணத்தை வச்சு சும்மா நகை வாங்கி தரோம், இது மாதிரி தான் பண்ணுறோம். அப்போ இதனால் அந்த ஜக்காத்து அடுத்த ஆட்களுக்கு போகுமா? போகாது. இதுவே ரொம்ப நொடிஞ்சு கஷ்டப்பட்டு கடனோடு இருக்கக்கூடிய ஒரு ஏழை வியாபாரிக்கு, இல்லை ஒரு ஏழை ஆளுக்கு நம்ம இதை கொடுக்குறோம் அப்படின்னா அதனால அவரோட அவரோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர் நாளைக்கு ஜக்காத்து கொடுக்குற நிலமை வந்துச்சுன்னா அது நமக்கு அதுதானே அல்லாஹ் எதிர்பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள நகை, பணம், இன்னும் இந்த மனிதர்கள் எல்லாமே எல்லாருடைய ஓனரும் அல்லாஹ் தான். நம்ம யாருக்கும் ஓனராக முடியாது. இந்த விவகாரம் மட்டும் நம்ம மனசு இந்த வசனத்துக்காகத்தான் நபியை வந்து எல்லாரும் வெறுத்தாங்க. அது என்ன, எல்லாமே வந்து அல்லாஹ்க்கு தான் உரியது அப்படின்னா அதோட இன்டைரக்ட் மீனிங் என்னென்னா நம்ம எல்லாருமே அப்போ சரிசமம். அப்போ நான் யாருக்கும் ஓனராக இருக்க முடியாது, நான் யாருக்கும் கட்டளையிட முடியாது, நான் யாரையும் மிதிக்க முடியாது. இதுதான் அரபுகளுக்கு பிடிக்காமல் இருந்தது. இதைத்தான் அவங்க வெறுத்தாங்க, அந்த மக்கத்து காஃபிர்கள் வெறுத்தாங்க. இன்றைக்கும் என்ன நடக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள். என்ன நடக்குது? பணக்காரவங்களுக்கு ஒரு மாதிரியும் ஏழைக்கு ஒரு மாதிரியும் தான் இந்த உலகம் இருக்குது.
ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் எல்லாமே என்னோடது. அப்போ எல்லாத்துக்குமே ஓனர் ஒரு ஆள் தான்னா அவர் எல்லாத்தையுமே எப்படி பார்ப்பாரு? இருக்கா? அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் என்னன்னு? ஸோ எல்லாமே அல்லாஹ்க்கு தான் உரியது. அல்லாஹ்வுக்கு அஞ்சிய வண்ணம் செயல்படுங்கள் என்றே உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கு நாம் அறிவுறுத்தி இருந்தோம். இப்போது உங்களுக்கும் அதனையே அறிவுறுத்துகிறோம். நீங்கள் நம்பவில்லை எனில் நம்பாது இருங்கள். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் திண்ணமாக அல்லாஹ்வுக்கே உரியன என்பதை நினைவில் வையுங்கள். அல்லாஹ் தேவைகளற்றவனாகவும் அனைத்து புகழுக்கும் உரியவனாகவும் இருக்கிறான். அப்போது அல்லாஹ் தான் இந்த உலகம் வானம் பூமியில் உள்ள எல்லாத்துக்குமே உரியவன். இதை நீங்கள் நம்பலைன்னாலும் மனசில் வைங்க, அவன்தான் உரியவன். அதே மாதிரி என்னையே நீங்கள் எனக்கே முழுசாக கட்டுப்படுங்கன்னு உங்களுக்கு முன்னாடி வழங்கப்பட்ட வேதம் உடையவர்களுக்கும் நான் சொல்லியிருந்தேன். இதான் விஷயம். ஸோ எனக்கு பயந்து நீங்கள் செயல்படுங்கள். அது என்ன, அல்லாஹ்க்கு பயந்து என்ன செயல்படணும் அப்படின்னா, ஓனர் நான் தான். அப்போ ஓனர் சொல்லியிருப்பார்ல, உனக்கு இந்த வேலை உனக்கு இந்த வேலைன்னு. அப்போ அந்த வேலையை நம்ம செய்யணும். அப்போ அந்த வேலைகளை தான் அல்லாஹ் நமக்கு பட்டியல் போட்டுக்கிட்டே வரான். இப்படி இருங்க, இதில் இருங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. உறவுகளை பாருங்கள், அனாதைகளை பாருங்கள், கணவன் மனைவி இடத்துல எப்படி இருந்துக்கணும், மனைவி கணவர் இடத்துல எப்படி இருந்துக்கணும், ஒரு ஃபேமிலி இஷ்யூ, ஃபேமிலி ஸ்ட்ரக்சரு, இன்னும் வியாபார விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் சொன்ன மாதிரி, உங்கள் ஓனர் சொன்ன மாதிரி நீங்கள் செயல்படுங்கிறான். அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி உள்ள வேதங்கள்லையும் இதைத்தான் நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கும் நான் இதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் நம்பலைன்னாலும் நினைவில் வையுங்க, வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் நிச்சயமாக அல்லாஹ்க்கு தான் உரியது. அதே மாதிரி அல்லாஹ்க்கு எந்த தேவையுமே இல்லை. நம்ம தொழுகிறதுனாலையோ ஓதுறதுனாலையோ அல்லாஹ்க்கு எந்த வகையிலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் நமக்கான பிரயோஜனங்கள் தான். நம்ம அது கூட செய்யலை அப்படின்னா நம்மளை சீர்படுத்திக்க முடியாது. அதனால தான் அதை நம்ம செய்கிறோம். அதை நம்ம அல்லாஹ் அதை என்ன சொல்கிறது, ரெகுலராக பண்ணுங்கிறதுக்கு அவன் நம்மளை பிடிச்சி செய்ய வைக்கிறான். லைக் எப்படின்னா, அம்மா நம்மளை பல்லு விளக்குன்னு சின்ன பிள்ளையில தான் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளே அதை விளக்கிடுவோம். விளக்காமல் இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை. ஆனால் அல்லாஹ் நம்ம கடைசி காலம் வரைக்கும், நம்ம மௌத்தா போகிற வரைக்கும் பாங் சொல்ல வச்சு நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். தொழுவ வாங்க. ஏன்? ஏன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. நம்ம மறந்துடுவோம். நம்ம தொழுவ மாட்டோம், நம்ம ஓத மாட்டோம். தொழுகலை, ஓதலை, பல்லு விளக்கலை, குளிக்கலைன்னா நம்ம தான் என்ன ஆகும், நாறுவோம். இந்த மற்றவங்க நம்மக்கிட்ட வரவும் மாட்டாங்க. ஸோ இதுதான் தொழுகைக்கும் ஓதுதலுக்கும் உள்ளது. ஆனால் அதை தாண்டி நம்மளுடைய வேலை என்ன இன்னைக்கு, அதை நம்ம சிந்திக்கணும். இறைவன் சொன்ன வேலைக்குள்ளே நம்ம போகணும். நம்ம இது நாள் வரைக்கும் வெறும் பல்விளக்கிட்டு குளிச்சுக்கிட்டே, அதுவும் இப்போ கம்மி. நம்மளில் எத்தனை பேர் 5 வேளை தொழுகிறோம்? நம்மளில் எத்தனை பேர் நல்லபடியாக குரான் ஓதுறோம்? அதுவே கம்மி. ஆனால் அது மட்டும் கிடையாது, அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறதுக்கும் இதையெல்லாம் நம்ம செயல்படுத்துறதுக்கும் ஒரு பேசிக் நம்மளை தூய்மைப்படுத்துறது தான் அந்த தொழுகை, அந்த ஓதுதல். ஸோ அதுலேயே அதிக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் உலக வாழ்க்கையில் என்ன பண்ணனா, ஏன்னா உலக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் அல்லாஹ் நம்மளை அனுப்பியிருக்கான். உலக வாழ்க்கை தேவையில்லைன்னு இல்லை, உலக வாழ்க்கையில் நம்ம அல்லாஹ்க்காக வேலை பார்க்கணும். அதுதான் விஷயம். இந்த வாழ்க்கையிலேயே நம்ம அல்லாஹ்வுக்கான வேலையை பார்த்துடணும். அப்போ அது என்ன, அதைத்தான் தேடிகிட்ருக்கோம் குரானில் நம்ம. ஸோ நினச்சிக்கோங்க, அல்லாஹ்க்கு யாருடைய எந்த தேவையும் இல்லை. அதே மாதிரி எல்லா புகழுமே அவனுக்கு தான் உரியது அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாக இறைவன் சொல்லிட்டான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வலில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி வமாஃபில் அர்து
வகஃபா பில்லாஹி வக்கீலா. ஆம், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்திற்கும் அல்லாஹ்வே உரிமையாளன் ஆவான். அவற்றின் பொறுப்புகளை ஏற்க அவனே போதுமானவன். ஸோ எல்லா விஷயத்துக்குமே அவன்தான் உரிமையாளன், எல்லாத்துக்குமே அவன்தான் பொறுப்பாளன். இன்றைக்கி நம்ம இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இஷ்யூ தான். ஆனால் அதுக்குன்னு இப்போ குழந்தைங்கள்லாம் இப்போ நம்ம பொறுப்பில் தானே இருக்குது. அப்படின்னா அவனோட பொருட்கள் தான் நம்மக்கிட்ட அமானிதமாக கொடுத்துட்டு போயிருக்கான். ஸோ இன்றைக்கும் நம்ம நிறைய விஷயங்களுக்கு நம்ம எந்த பொருள் நம்மளை விட்டு போனாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அது இறப்புக்கு மட்டும்தான்னு சொல்லலை. எந்த பொருள் உங்களை விட்டு போனாலும் நீங்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன்னு சொல்லுங்கன்பாங்க. ஏன்? ஏன்னா எல்லா பொருட்களும் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது இறைவன் நமக்கு கொடுத்த அமானிதம். நம்மளுடைய உயிராக இருக்கட்டும், நம்மளுடைய உடலாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய மனநிலை அந்த மென்டல் ஹெல்த் அதுவாக இருக்கட்டும், குழந்தைகள், வருமானம், பெற்றோர், உறவினர்கள், கணவன் அல்லது மனைவி, இப்படி எல்லாமே இறைவனுடையது தான். நமக்கு டெம்ப்ரவரியாக கொடுத்துருக்கான், நீ வச்சுக்கோ. அதுவும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கான். எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பட் நமக்கு அதில் நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாகவே கிடச்சிருக்கு. அப்போ அதை நம்ம எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கிடணும். ஃப்யூச்சரில் அது எப்போ நம்மளை விட்டு போனாலும் ஏற்றுக்கிடணும். அதே மாதிரி ரொம்ப போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணணும். நான் தான் உனக்கு பொறுப்பு, நான் தான் உனக்கு உரிமையாளர், நான் சொல்கிறத நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு வரும்போது இந்த வசனங்கள் நம்ம மனதில் ஏற்றுக்கணும். ஏன்னா அல்லாஹ் தானே உரிமையாளன், நம்மக்கிட்ட அமானிதமாக கொடுத்துருக்காங்க, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே உரிமையவன் பார்த்துப்பான். எனக்கும் அதுக்கும் அவ்வளோ ஒன்றும் சம்மந்தம். நம்ம பொதுவாக அப்படி தானே இருப்போம். ஒரு அமானிதம்னா ஓரளவு தான் நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ரொம்ப போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச அளவு நல்லா பார்த்துப்போம். அந்த பொருள் ரொம்ப இது பண்ணுது, என்ன சொல்கிறது, நம்மளை விட்டு அது வெறுண்டு ஓடுது அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப இழுத்து பிடிக்க முடியாதுல்ல. ஸோ அதுதான், 2 சைடும் நம்ம யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய பொறுப்பு தான், அதனால் நம்ம பார்த்துக்கிடணும். இருந்தாலும் பொறுப்பு ஏற்றுக்கிறதுல அவன் போதுமானவன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அவன் மேலே பொறுப்பை சாட்டிட்டு நம்ம இருந்துடலாம். ஏன்னா நபியுமே என்ன பண்ணாங்க, எல்லாரும் தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிடணும் அப்படின்னு தானே ஆசைப்பட்டாங்க. ஆனால் நடக்கலைல்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நான் என் பிள்ளை நல்ல நிலமையில் இருக்கணும், இஸ்லாத்துக்கு நிறைய உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அவனுக்கு சொல்லியும் கொடுப்போம், ஆனால் அவன் செய்ய மாட்டான். அப்படின்னா அப்போ அதுக்கு மேலே அல்லாஹ் போதுமானவன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆசைப்படுறோம், ஆனால் அதுக்கான எந்த முயற்சியும் நம்ம கொடுக்கறதில்ல. நம்ம குழந்தைங்களுக்கு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 13 மணி நேரம் இந்த கல்வி கொடுக்குறோம், ஸ்கூல் எஜுகேஷன்லாம் தரோம். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய கல்வி, இந்த மாதிரியான கல்வி நம்ம குழந்தைங்களுக்கு தரோமா? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் பேசுகிறீங்களா? பெற்றோர் நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட பேசுகிறீங்களா? இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரப்படுதா? உங்கள் மதரசாக்களில் இதெல்லாம் சொல்லித்தரப்படுதா? சிந்திங்க, யோசிங்க, இன்னும் நீங்கள் சொல்லி கொடுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஸோ அந்த மாதிரி பொறுப்பு ஏற்கிறதுல இறைவனே போதுமானவன். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஈயஷா யுதுஹிபுக்கும் ஐயுஹன்னாசு வயஅதி பி ஆஹரீன் வகானல்லாஹு அலா ஸாலிக கதீரா. இப்போ மனிதர்களே, அவன் நினைத்தால் உங்களை அகற்றிவிட்டு உங்களுக்கு பகரமாக மற்றவர்களை கொண்டு வருவான். இவ்வாறு செய்ய அல்லாஹ் முழு வலிமை பெற்றவனாக இருக்கிறான். நம்ம இன்னைக்கு நினைப்போம், நம்மளை விட்டால் இவங்களுக்கு யார் இருக்கா, நம்மளை விட இவங்களுக்கு யார் பெனிஃபிட்டாக கொடுத்துட போகிறா, இல்லை நம்மளை விட இவங்களை யார் பார்த்துக்கிடுவா அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். நல்லா சொல்கிறான்,
அவன் நினச்சா உங்களை அகற்றிட்டு உங்களுக்கு பகரமாக வேறு யாரையும் கூட அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவான். அதுக்கு முழு வலிமையும் அல்லாஹ் பெற்றவன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஆயத்து நமக்கு நினைவு வரணும். ஏன்னா ஒரு நிமிஷம் நம்மளை தூக்கிட்டு நம்ம 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 நினைப்போம் நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் எல்லாமே அப்படின்னு நினைப்போம். நம்ம இல்லைன்னா அப்படி இருந்தும் அவங்க நல்லபடியாக வளர்ந்துருவாங்க. ஏன்னா நம்ம இடத்துல ஒரு சித்தி வந்துடலாம், அல்லது நம்மளுடைய உறவினர்கள் யாராவது அவங்கள பார்த்துக்கிடலாம், இல்லை நம்ம 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 கணவரே கூட அவங்கள நல்லபடியாக பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நம்ம தான் இவங்களை வந்து கட்டி ஆள்றோன்னு நம்ம நினச்சிட முடியாது. அல்லாஹ் நாடுனா நம்மளை தூக்கிட்டு வேறு யாரையும் கூட போடுவான். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் இவங்களை விட்டால் வேறு ஆளே இல்லை அப்படின்னு நம்ம நினப்போம். அதுவும் அவங்கள தூக்கிட்டு அவங்களுக்கு பகரமாக வேறு யாரையும் கூட இறைவன் வைக்கிறதுல முழு வலிமை பெற்றவன். சுபஹானல்லாஹ். அப்போ அடுத்த ஆயத்து பாருங்கள். மன் கான யுரீது சவாபத் துனியா ஃபஇந்தல்லாஹி சவாபத் துனியா வல் ஆஹிர வகானல்லாஹு சமீஅம் பசீரா. அப்போ இம்மைக்கு உரிய பயனை மட்டும் விரும்புகிறவர் அல்லாவிடத்தில் இம்மை மறுமை இரண்டிற்கு உரிய நற்பயன்களும் இருக்கின்றன என்பதனை தெரிந்து கொள்ளட்டும். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்பவன் பார்ப்பவனாக இருக்கிறான். பாருங்க, எனக்கு இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும், இன்னைக்கு எனக்கு பயனுள்ளதாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை செய்கிறோம். இதெல்லாம் தப்பு தான் தெரியுது, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லையே அப்படின்னு நம்ம எத்தனை விஷயங்கள் செய்கிறோம். தெரிஞ்சு செய்கிறோம், தெரியாமையும் செய்கிறோம். அப்போ இன்னைக்கு நான் வந்து எல்லாரும் முன்னாடியும் நான் நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக. ஆனால் இம்மை மறுமை அல்லாஹ் வந்து மறுமையை மட்டும் சுட்டி காமிக்கலை, இம்மையும் சேர்த்து தான் சொல்கிறான். இப்போ இம்மையும் வேணால் இம்மையை நீங்கள் ப்ராப்பராக வாழ்ந்தால் தான் மறுமைக்கான கூலி கிடைக்கும். அப்போ இம்மை தான் மெயின் முக்கியம். ஆனால் அதில் உள்ள பயனை மட்டும் இன்னைக்கு நான் இது பண்ணால் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ காசு வரும், அப்போ அது என்னோடய இம்மைக்கான பயன். ஆனால் இதை மட்டும் நான் எதிர்பார்த்து இது தப்பான விஷயம்னா மறுமையில் எனக்கு கூலி கிடைக்காதே. இப்போ ஒரு வீடியோ கேமே நம்ம விளாடுறீங்க, வீடியோ கேம் ஹராம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க, அந்த இடத்துல நம்ம வந்து ஏதோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறது, இந்த ராஜா ராணிலாம் நம்ம விளாடுவோம். அப்போ அந்த இடத்துல எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம். ஆனால் அந்த திருடன் வந்தால் மட்டும் அவருக்கான அந்த பாயிண்ட்டு குறையும். அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சா ஓகே, இல்லைன்னா குறையும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் அது வந்து அந்த ராஜாராணி விளையாட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த உலகத்தில் தான் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது, இம்மைங்கிற இந்த உலகத்தில் தான் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸை கணக்கு போடுறது தான் மறுமை. இப்போ இந்த இம்மை மறுமை ரெண்டத்துக்கும் நற்பயன்கள் என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் கிட்ட தான் இருக்கான். அப்போ அல்லாஹ் சொல்கிற இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் அந்த இம்மை மறுமை ரெண்டத்துக்கும் உள்ள கரெக்டான பாயிண்ட்டு நமக்கு கிடைக்கும். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான். மாஷா அல்லாஹ். ஸோ அப்போ வந்து மறுமை மட்டும்தான் வேணும், இம்மை தேவையில்லைன்னு நமக்கு சொல்லித்தரப்படுது. உண்மை அப்படி இல்லை. இம்மை தேவை. இம்மையில் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறதான் அல்லாஹ் வந்து மறுமையில் மார்க் போட போகிறான். அப்போ இம்மையை நம்ம எப்படி வாழ்கிறோம், அப்போ இம்மைக்கான அந்த நல்ல பயன்கள், மறுமைக்கான நல்ல பயன்கள், இது எல்லாம் அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. இப்போ அல்லாஹ் சொல்கிற விதத்தில் நம்ம இருந்தால் தான் நம்மளுடைய இம்மையும் சிறப்பாக இருக்கும், மறுமையும் சிறப்பாக இருக்கும். அதுதான் விஷயம். மாஷா அல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு. ஐயுஹல்லதீன ஆமனுன்னாவே அல்லாஹ் நம்மளை கூப்பிட்றான்னு அர்த்தம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே,
கூனு கௌவமீன பில்கிஸ்தி ஷுஹதா அலில்லாஹி வலவ் அலா அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன் இன் யகுன் கனியன் அவு ஃபகீரன் ஃபல்லாஹு அவ்லா பிஹிமா ஃபலா தத்தபியுல் ஹவா அன் தஅதிலு வ இன் தல்உ அவு துரிது ஃபஇன்னல்லாஹ கான பிமா தஅமலூன ஹபீரா. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நீதியை கடைபிடிப்பவராகவும். விஷயம், நீதியை கடைபிடிங்க. நீதி அப்படின்னா நல்லதை தாண்டி பேலன்ஸ்டாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பேலன்ஸ்டாக இருங்க. உங்களுக்கும் நஷ்டம் வரக்கூடாது, அவங்களுக்கும் நஷ்டம் வரக்கூடாது. அப்படின்னா நீங்களும் லாபம் அடையணும், அவங்களும் லாபம் அடையணும். அதுதான் நீதி. ஸோ நீதியாக பேலன்ஸ்டாக இருங்க. அல்லாவுக்காக சான்று வழங்குபவராகவும் திகழுங்கள். அல்லாவுக்கு நீங்கள் சாட்சி சொல்லணும், இது எல்லாம் அல்லாவுடைய பொருட்கள், அவனுக்கு நான் அடிமை, அவன் பொருட்களை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி நம்ம சாட்சி சொல்லணும். நீங்கள் செலுத்தும் நீதியும் வழங்கும் சாட்சியும் உங்களுக்கோ உங்கள் பெற்றோருக்கோ நெருங்கிய உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரியே. இதுதான். இப்போ நம்ம இறைவனுக்காக நம்ம நீதி செலுத்தணும், அந்த பேலன்ஸ்டாக இருக்கணும். இன்னும் என்ன பண்ணணும், இதெல்லாம் இறைவனோட பொருள் தான் அப்படின்னு நான் சாட்சியும் சொல்லணும். அப்படின்னா அந்த டைமில் உங்கள் பெற்றோருக்கு பாருங்கள். அப்போ என்னுடைய மனைவிக்காக என் பெற்றோருக்காக என் மனைவி எப்படி வேணால் போயிட்டு போகிறா, ஆனால் எங்கள் பெற்றோர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம இருந்தோன்னா அதுக்கான பதில் தான் உங்கள் பெற்றோருக்கோ நெருங்கிய உறவினருக்கோ. இல்லை எங்கள் அக்கா தங்கச்சி தான் எனக்கு முக்கியம், அதுக்கப்புறம்தான் நீ அப்படின்னு சொல்லும்போது பாதகமாக இருந்தாலும் சரியே. ஸோ இவங்க 2 பேரும் கோச்சிக்கிருவாங்க, இவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாலும் அதுக்குன்னு நம்ம மனைவியையும் விட்டுறக்கூடாது. 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம போக தெரியணும். அதே மாதிரி இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கான அந்த ஏன்னா அல்லாவுடைய பொருட்கள் தானே. ஸோ இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கான அந்த தண்டனைகள், இவங்களுக்கான அந்த விவகாரங்கள், இதுலேயும் நம்ம நீதி செலுத்தணும். யாருக்காகவும் நம்ம நீதியை மாற்றிக்கக்கூடாது. பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்காக சாட்சி சொல்கிறீர்களோ அவர் செல்வந்தராகவோ ஏழையாகவோ இருந்தாலும் சரியே. இன்னும் அந்த விவகாரத்தில் நீங்கள் ஒரு செல்வந்தராக இருக்கார், இல்லை அவர் ரொம்ப ஏழையாக இருக்கார், அவங்களுடைய விவகாரங்களில் நம்ம நீதமாக நடந்துக்க முடியுமா? ரோட்டில் போகிறோம், ஒரு காரில் டக்குன்னு நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி வர மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் இறங்கி ரொம்ப நம்மளை இதாக பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல எதுவுமே பண்ண மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் அவர் பணக்காரராக இருக்கார் அப்படின்னு இது பண்ணிடுவோம். அதே கொஞ்சம் ஏழையாக கொஞ்சம் இது பண்ணவரா ஒரு சும்மா ஒரு தோற்றத்தை வச்சு நம்ம அவரை திட்டக்கூட செய்வோம். சும்மா போகும்போது தெரியாமல் இடிச்சிட்டா, போகும்போது தெரியாமல் காலை மிதிச்சிட்டா, இது சின்ன விஷயந்தான். ஆனால் இதை தாண்டி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஷாப்பிங் மாலில் போயிட்டு பேரம் பேசாமல் பொருட்களை வாங்கிட்டு வந்துடுறோம். ஏன்னா அவங்க செல்வந்தர்கள். ரோட்டு கடையில் ஏகப்பட்ட பேரம் பேசுகிறோம், ஏன்னா அவங்க ஏழை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாட்சி சொல்லாதீங்க. சாட்சி பகர்றது அப்படின்னா இறைவனுடைய உரிமை தான் இவங்க எல்லாருமே. நான் இறைவனுடைய அடிமை, இறைவனுக்காக இந்த பொருட்களை நான் பார்த்துக்கிறேன். ஸோ இறைவனுக்காக இவங்கக்கிட்ட நான் நீதமாக நடந்துக்கிறேன் அப்படிங்கிற நியத்தோடு நம்ம செயல்படணும். அப்போ நம்மளுடைய உறவினர்கள் பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டாலும் நம்ம யோசிக்கக்கூடாது. செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்,
நீதமாக இருக்கணும். அல்லாஹ் அவர்களின் நலனில் உங்களை விட அதிக அக்கறை உள்ளவனாக இருக்கிறான். ஸோ நீங்கள் வந்து யோசிக்க வேணாம், உங்களை விட அல்லாஹ்க்கு அவங்க மேலே அதிக அக்கறை உண்டு. அதனால் மன இச்சையை பின்பற்றி நீதி தவறி விடாதீர்கள். உண்மைக்கு புறம்பாக சாட்சி சொன்னாலோ அல்லது சாட்சி அளிக்காமல் விலகிச் சென்றாலோ திண்ணமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் நன்கு அறிபவனாக இருக்கிறான். ஸோ ஒழுங்காக ப்ராப்பராக நம்ம சாட்சி சொல்லணும், ஒழுங்காக ப்ராப்பராக நம்ம நீதியோடு நடந்துக்கிடணும். ஸோ ஒருவேளை நம்ம வந்து அதை நீதி தவறுனாலோ அல்லது எதுவும் பேசாமல் வாய மூடி நின்னாலோ, ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல நம்மளால் நீதி கிடைக்குன்ற பட்சத்தில் இன்னொருத்தவங்களுக்காக நம்ம வாய மூடி இருந்தாலும் கூட அந்த இடத்துல தப்பு தான். இதை நீங்கள் சாதாரணமாக வீடுகளில் பார்க்கலாம். ஒன்றுமே பண்ணாமல் அந்த அந்த சின்ன பிள்ளைய போட்டு அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ அண்ணனுக்கு தெரியும் நான் என் தங்கச்சி தப்பு பண்ணலைன்னு. ஆனால் அண்ணன் அதை சொல்லவே மாட்டான், ஏன்னா திட்டு வாங்கட்டும் அப்படின்னு. இல்லைன்னா பயந்துக்கிட்டு சரி நம்ம சொன்னால் அம்மா நம்மளை எதுவும் அடிப்பாங்களோ. ஆனால் ஒருவேளை அந்த அண்ணன் வாயை திறந்து இல்லை தங்கச்சி தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தா தங்கச்சி அடி வாங்காதில்ல. அப்போ அதுவும் என்னது, ஒரு ஒரு நீதமான செயல் தானே. ஸோ அப்படி அது சொல்லாமல் நம்ம வாய மூடி இருந்தது நம்ம தப்பு தானே. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் வந்து உண்மையை சொல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் மாற்றி சொன்னாலும் சரி, அல்லாஹ் எல்லாத்தையுமே நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்ட்டு இந்த ஆயத்தில் இறைவன் சொல்கிறான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இது வரைக்கும் நம்ம குர்ஆனுடைய வசனங்கள் பார்த்தோம். நிறைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதையெல்லாம் புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக.